Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD, CAD, USD, JPY, BTC, USD, US oil சொல்லி நம்ம எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோல்டு பொறுத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1% தான் மேலேயும் போயிருக்கு, கீழேயும் வந்திருக்கு இன்றைக்கி வந்து. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஆர் 2 வீக்ஸாகவே கோல்டோட வால்யூம் வந்து கம்மியாயிடுச்சு, மேனுப்புலேஷன் கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் மூமெண்டம் இல்லை. மேனுப்புலேஷன் அப்பப்போ வருது, அப்பப்போ போகுது. ஓகேங்களா? முந்தியெல்லாம் மேனுப்புலேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். முந்தியெல்லாம் எப்போ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேண்டலில் 2-3% கீழே விழுகிறது. மிக்னைட் மட்டும் ரேலி ஆகும். பார்த்தவங்களுக்கு கரெக்டாக பாருங்கள். ஒரு 5 o'clock வந்து ரேலி மிக்னைட் இந்த ரேஞ்செல்லாம் பாருங்கள். மத்தியானம் நைட்டு வந்து 3:30 3:40 ரேலி. அந்த மாதிரி மேனுப்புலேஷன் குறைஞ்சி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்போவே மேனிப்புலேஷன் வருது. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக மிட் நைட் மேனிப்புலேஷன் தான் இன்றைக்கி வந்தது. மேலே போனது பரவாயில்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1% மூவே இன்றைக்கி இந்த லோவிலேருந்து இந்த ஹை போனது தான், மிட் நைட்லேருந்து மேலே ஏறினது. அடுத்து இந்த ஒரு கேண்டில் அங்கேருந்து மெதுவாக கீழே இருந்தது, இந்த ஒரு கேண்டில் அடித்து கீழே இருந்தது. ஓகேங்களா? ஸோ தான் எஸ்டர்டே நான் ஒன்று க்ளூ தந்திருந்திருப்பேன், அதை யாரும் சரியாக கவனிக்கல நினைக்கிறேன். என்ன அப்படின்னா கோல்டில் நேற்று நைட்டு ஓகேங்களா அரௌண்ட் ஒரு 9:15 அந்த ரேஞ்சில் ஒரு பைக்கான செட்டப் கிடச்சிச்சு. அது வந்து உங்களுக்கு ட்ரெயிலிங் எஸ்எல் தான். ஒரு 30 to 20 பாயிண்ட்டுக்குள்ளே கேப்சரபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 30 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த ட்ரேடு காலையில் எஸ்எல். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடு எஸ்எல் 6 பாயிண்ட் எஸ்எல். அடுத்து இந்த செல்லுக்கான ட்ரேடு உங்களுக்கு இதுவுமே ஒரு சின்ன லெவல் ஆஃப் லாஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் ஈவனாக தான் இருக்கும் இந்த ட்ரேடு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட் வந்து இந்த ரேஞ்சில் ஒரு சின்ன லாஸ் புக் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஒரு 1 பாயிண்ட் வரைக்கும் அவங்க லாஸ் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த மார்க்கெட்டோட அந்த அவங்களோட சின்ன சின்ன ஒரு சென்டிமெண்ட், அவங்களோட சின்ன சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா அவங்க எஸ்எல்லாம் கொஞ்சம் சின்னதாக ஆல்ட்ரேஷன் பண்ணி மாற்றினேன் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1 பாயிண்ட் வந்து லாஸ் ஆச்சு. அதாவது 0.01 போட்டிருந்தோம் அப்படின்னா $1 லாஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அதே ஸ்டாண்டர்ட் ஆட் போட்டிருந்தாங்க அப்படின்னா $100 லாஸ் ஆகிருக்கும் இந்த ஒரு ட்ரேடில் மட்டும். ஓகேங்களா? ஸோ ஆனால் எனக்கு வந்து பிரேக் ஈவன் தான். இதன் அப்புறம் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு 5 பாயிண்ட் ப்ராஃபிட்டபிள். ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பைக்கான ட்ரேடு ஒரு 5 பாயிண்ட் அந்த ப்ராஃபிட்டபிள். ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா $500, 0.01 போட்டிருந்தோம் அப்படின்னா $5. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ட்ரேடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடுமே உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் லெவல் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி வந்தது. தென் இந்த ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த ஒரு கேண்டல் வந்து 0.6 or 7 வரைக்குமே கீழே வந்துருச்சு. ஃபுல்லாக மேனிப்புலேஷன் தான். எல்லோ லிக்விடிட்டியும் இந்த கேண்டில் கிராப் ஆகிடுச்சு. இந்த எல்லோ லிக்விடிட்டியும் இந்த கேண்டில் கிராப் ஆகிட்டு டெவலப் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாகவே லிக்விடிட்டி ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம். நான் இப்போது கோல்டு இன் ஸ்கேல்பிங்கில் பார்த்தோம்னா 2 நாள் நேற்று இதுவும் இன்றைக்கி இதுவும் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா லாஸ் எல்லாம் போக ப்ராஃபிட் லெவல் இருக்கும் அப்படின்னா 11 பாயிண்ட். ஓகேங்களா? இந்த வாட்டி 11 பாயிண்ட் தான் ப்ராஃபிட்டபிள். ஸோ 23 பாயிண்ட் அந்த ரேஞ்சு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ லாஸ்லாம் போக பார்த்தோம் அப்படின்னா 11 பாயிண்ட் தான் இன்றைக்கி வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஃபுல்லாகவே எஸ்எல் நிறைய தான் எஸ்எல் இருக்குது இப்போ வர ஸ்கேல்பிங்கில். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டோட வால்யூம் வந்து ரொம்பவே கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கனால எஸ்எல் டிபி வந்து ஒரு சில ட்ரேடு மட்டும் தான் டிபி அடிக்குது. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கே தெரியும். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் பெரிய ஆர்ஆர் இருக்கனால உங்களுக்கு வந்து உடனே டிபி அடித்து கொடுத்துருது. டிபி மீன்ஸ் ஒரு ட்ரேடு டிபி அடித்தா கூட இப்போ தொடர்ந்து ஒரு 5-6 ட்ரேடு நம்ம ஸ்கேல்பிங் லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரேடு ஃபுல் டிபி அடித்தா கூட அந்த லாஸுக்கும் மேலே ப்ராஃபிட்டபுளாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து இன்ன வரைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? எப்போயுமே தான் இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இன்ஸ்டியூஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்கிட்ட கேட்காம யாராலையும் லேர்ன் பண்ண முடியாது. அது ஒன்று. ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோவில் ஸ்கேல்பிங்கான கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம சில்வர் வந்து இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ள ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்விங் லோ அந்த ஹைலாம் பிரேக் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓவரால் அந்த ஸ்விங் லோ எடுத்துவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்களே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்டி கார்டு இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோ தான். ஓகேங்களா? ஸோ அதை ஸ்கேல்பிங்கானதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூரோ யூஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டியை பொறுத்தலும் அதே ரேஞ்சு தான். ஹை தென் லோ. ஓகேங்களா? இந்த லோ வந்துருச்சு. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு மேஜர் லோ கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு லிக்விடிட்டி தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸ்கேல்பிங் படி பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். நான் நார்மல் டெக்னிக்கல் வியூ தான் நான் சொல்கிறேன், கேரட் அனாலிசிஸ் கிடையாது.
இப்போ பிடிசி அதே தான் அந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங்கில் ஃபுல்லாக கிராப் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக இந்த ஸ்விங் லோ ஓகே தான். இந்த ஸ்விங் லோவை டார்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்காதீங்க. உள்ளக்கு வேணால் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீட் வந்து அதுக்கப்புறம் மேலே போச்சு அப்படின்னா அந்த எஃபிஜி வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். அப்புறம் நம்மள நல்ல ஒரு 1:5 to 6 வரைக்கும் கிடைக்கும். அதே நம்ம யூஎஸ்ஐயில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை தென் இந்த ஸ்விங் லோக்குள்ளே ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.